உண்மையிலே அவங்க 9,00,000 ரூபாய் நகை கொண்டு வந்திருந்தாங்களான்னு தெரியாது. அதை முதல்ல விசாரிக்கணும். அவங்க ஏன் வந்து புகார்ல வந்து வற்புறுத்தி கேட்டா நகை இருக்கிற வண்டி யாராவது குடுப்பாங்களா சார்? ம். இவங்க புரொஃபசர் சார். இவங்களுக்கு என்ன அறிவு பத்தாமலா இருக்கு? அதெல்லாம் யாரும் குடுக்க மாட்டாங்க. படிக்காதவனே குடுக்க மாட்டான். படிச்சவன் எப்படி குடுப்பாங்க? அதெல்லாம் கூட விட்டுருங்க. இவங்க அப்படி சொல்லியிருக்காங்கல்ல. இந்த புகாரே அவங்க குடுத்த புகாரா? இல்ல அவங்கட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவங்க எழுதுனாங்களா? அப்படின்றது தான் சந்தேகமா இருக்கு. அப்ப இவங்க வெளிய வந்து பார்த்த உடனேயே நகை இல்லன்றாங்க. 9 மணிக்கு வந்திருக்காங்க. 9, 9:30க்கு வந்திருக்காங்க. கோயில் போயிட்டு 1 ஹவர்ல வந்துர்றாங்க. ம். வெளிய வந்து பார்த்த உடனே நகை இல்லன்றாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். அங்கனக்குள்ளேயே அவங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கும். அதெல்லாம் எதுவும் நடக்காம, மத்தியானம் 2 மணிக்கு போய் எதுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்காங்க? என்ன காரணம் அந்த 1 மணி நேரம் கழிச்சு பண்றதுக்கு? 3 மணி நேரம் டிலே சார். அவங்க சொல்ற கணக்கு. ம். 3 மணி நேரம் கழிச்சு எதுக்காக கம்ப்ளைண்ட் குடுக்கணும்? இது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கு.